ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சலாம்னு நினச்சேன். ஆனால் எந்திரிக்க முடியல. ஏன்னா என்னோட பேபி லேட்டாக தூங்கினாங்க. எப்பயுமே வந்து ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி தான் தூங்குவாங்க. அதனால நானும் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா ஆடி அமாவாசை, ரொம்ப விசேஷமான நாளும் கூட. சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12 9 மணி முதல் மறுநாள், அதாவது நள்ளிரவு 1:30 வரை சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சது. சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு பன்னீரால் தெளிச்சுட்டு, குளிக்கும்போது நம்ம உப்பு, மஞ்சள், வேப்பந்தலை ஒரு 2 கிலோ போட்டு குளிச்சதுக்கப்புறம் அமாவாசைக்கு சாமி கும்பிட ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார், சாதம், அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேன். ஒரு வழியாக கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜைக்கு பால், பழம், வத்தலை, பாக்கு எல்லாம் தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. என்னோட பேபி எந்திரிச்சிருந்தாங்க, அவங்களையும் சாமி கும்பிட வச்சுட்டு காகத்துக்கும் போய் சாப்பாடு வச்சாச்சு. நம்ம முன்னோர்கள் யாருமே வந்து செல்ஃபிஷாக இருந்தது கிடையாது. அவங்க எது செஞ்சாலும் அவங்க வம்சம் வளரணும்னு தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட முன்னோர்களை நம்ம மரியாதையோடையும் அன்போடையும் நினைச்சு பார்க்கறதுக்கு தான் ஆடி அமாவாசை. தட்சணாய புண்ணிய காலத்தில் ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் பித்ருக்கள் பூமிக்கு வர ஆயத்தமாவாங்களாம். புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு பூமிக்கு வந்து சேருவாங்க. தை அமாவாசை அன்னைக்கு திரும்பவும் தேவலோகம் திரும்பிடுவாங்கன்றது வந்து ஐதீகம். ஆடி அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கலாம். மனநிறைவோட சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் டைம் சிவன் கோயிலுக்கும் போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஆடி அமாவாசைக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சு சாமி கும்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஆடி அமாவாசை நாளிலே அம்மா அருள் பொழியுமே, அம்மன் பாதம் பணிந்திட மனதில் அமைதி மலருமே, துன்பங்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் பெருகுமே, குலம் காக்கும் தாயே கருணையோடு துணை நிற்பா. ஆடி அமாவாசை நாளிலே அம்மா அருள் பொழியுமே, அம்மன் பாதம் பணிந்திட மனதில் அமைதி மலருமே, துன்பங்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் பெருகுமே, குலம் காக்கும் தாயே கருணையோடு துணை நிற்பா. ஆடி அமாவாசை நாளிலே அம்மா அருள் பொழியுமே, அம்மன் பாதம் பணிந்திட மனதில் அமைதி மலருமே.